The following are guidelines for writing IUPAC of the organic compound. First guide. The IUPAC names are always written as single word with notable expectation of organic salts, acid and acid derivatives. அதாவது the IUPAC நேம் ஆனது எப்பவுமே ஒரே வார்த்தையில் தான் எழுதணும். Second, commas are used between two adjacent number or letter symbol and hyphen are used to separate the numbers and letter symbol in names. Second guide வந்து நம்பரை செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா யூஸ் பண்ணணும். நம்பரையும் இந்த லெட்டரையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு ஹைஃபன் யூஸ் பண்ணணும். ஸோ நம்பர்ஸை செப்பரேட் பண்ண கமாஸும் நம்பர்ஸையும் இந்த லெட்டரையும் செப்பரேட் பண்ண ஹைஃபன் we have to use. Third, structural prefix such as meso, cis, trans are italicized and joined to the name by hyphen. These prefixes are omitted in alphabetizing compound names or capitals. அதாவது நம்ம இதை எழுதும்போது இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டரை யூஸ் பண்ணணும். அதாவது கேபிட்டலைஸ்ட், இட்டாலிசைஸ்ட் ஆர் ஜாயிண்ட். நம்ம முதல் எழுத்தை நம்ம எப்போவுமே இந்த சயின்ஸில் படிச்சிருப்போம், ஒரு வார்த்தையில் முதல் எழுத்து எழுதும்போது அதை கேபிட்டலில் தான் எழுதணும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் இங்கே அப்படி எழுதக்கூடாது, இங்கே அப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை we can omit that, அப்படி அதை நம்ம தவிர்க்கலாம். and these names and these letters இதுக்கு நம்ம ஹைஃபன் யூஸ் பண்ணணும். Fourth one, structural prefixes such as di, tri, tetra are treated as part of the basic name. Therefore, neither italicized nor separated by hyphen. இங்கே எழுதுகிறோம் இல்லையா, டை மெத்தில், ட்ரை மெத்தில், அந்த மாதிரி டை, ட்ரை, டெட்ரா இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இதை நம்ம பிரித்து எழுதணும், ஹைஃபன் யூஸ் பண்ணி எழுதணும்னு அவசியம் கிடையாது. திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் பேசிக் நேம், அதனுடைய பார்ட் ஆஃப் பேசிக் நேம். ஸோ அதனால் நம்ம இதை பிரித்து எழுதணும் அவசியம் இல்லை. To name alicyclic compounds, an additional rule should be followed. அதாவது நம்ம alicyclic compound பெயரிடணும் அப்படின்னா still some more rules we have to follow. Rules for naming of cyclic compoundsல first rule என்ன அப்படின்னா, in the naming of such compounds a prefix cyclo is added to the root word. அதாவது இந்த root wordக்கு ஒரு prefix add பண்ணணும். அது என்ன அப்படின்னா cyclo. now C1, C2, C3, C4. அப்போ methane, C4 is butane. அப்போ இதெல்லாம் single bond. அப்போ ane. அப்போ butane. அதுக்கு முன்னாடி என்ன prefix add பண்ணணும், cyclo. அப்போ cyclobutane. here C1, C2, C3, C4, C5. அப்போ 5 is pent. அப்போ இது சிங்கிள் பாண்ட். அப்போ ஏன், பென்டேன். அது கூட என்ன ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணணும், சைக்ளோபென்டேன். ஹியர் C1, C2, C3, C4. அப்போ C4 அப்போ பியூட். இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஏன் we have to write ஈன். அப்போ பியூட்டீன். அதுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் சைக்ளோபியூட்டீன். Here C1, C2, C3, C4, 5, 6, 7, 8. அப்போ ஒக்ட். இது சிங்கிள் பாண்ட். அப்போ ஏன், ஒக்டேன், சைக்ளோ ஒக்டேன். The second rule is if only one substituent is present on the ring,
then it is not required to give its position. அதாவது ஒரே ஒரு சப்ஸ்டிடியூட் இந்த ரிங்கில் இருந்தால் அதனுடைய பொசிஷனை நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. Here you see C2H5. இங்கே when it is only one C we write methyl. அப்போ CH3ன்னு இருந்தால் ஒரு C தான் இருக்குது, அப்போ மெத்தில் அப்படின்னு சொல்லுவோம். 2 கார்பன் இருக்கும்போது அது எத்தில். அப்போ எத்தில் சைக்ளோ பியூட்டேன் 1 2 3 4. அப்போ எத்தில் சைக்ளோ பியூட்டேன். Here it is only one carbon is there, then it is methyl. அப்போ methyl cyclohexane 1 C1 C2 C3 C4 C5 C6 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 இருக்குது. அப்போ octane. Okay, here OH இருக்குது. OH is alcohol. அதனுடைய this is OL. அப்போ OL for alcohol. How many? 1 2 3 4 5 6 7 8. அப்போ cyclo not 8 1 2 3 4 5 6. Oh, this benzene. அப்போ 1 2 3 4 5 6 6 இருக்குது. அப்போ hexanol cyclohexanol. Third rule, if 2 or more substituents are present on the ring, the numbering of ring is done according to lowest set of locant rule. Alicyclic compounds also follow the numbering rules of acyclic compounds. இந்த அலிசைக்ளிக்குமே ஏசைக்ளிக் கம்பவுண்ட்ஸோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம். இங்கே என்ன அப்படின்னா, மோர் தென் ஒன் சப்ஸ்டிடியூவன்ஸ், ஒரு சப்ஸ்டிடியூவன்ஸுக்கு மேலே இருந்தால் அந்த சப்ஸ்டிடியூவன்ஸ் வந்து நியரஸ்ட் நம்பருக்கு வரணும். லுக் ஹியர், நவ் எத்தில் இஸ் தேர், மெத்தில் இஸ் தேர். அப்போ நம்ம எதை ஃபஸ்ட்டில் எழுதுவோம்? எம்ஐஇயா, இ ஃபஸ்ட்டில் எழுதுவோம். அப்போ இந்த இது அந்த சப்ஸ்டிடியூவன்ஸ் நியரஸ்ட் நம்பர். அப்போ அங்கேருந்து நம்ம 1 2 போடலாம். இங்கே 1 2. அப்போ இது எல்லாமே நியரஸ்ட் நம்பரில் வந்துடும். 1 2 3 4 5. See, look here, 1 ethyl 2 methyl cyclopentane. நம்ம ஏற்கனவே என்ன படித்தோம்? இந்த நம்பரையும் இந்த லெட்டரையும் இடையில ஹைஃபன் போடணும். அதே மாதிரி நம்பருக்கும் லெட்டருக்கு இடையில் நம்ம ஹைஃபன் போடுறோம். எத்தில் 2 கார்பன் இருக்கும்போது அதை எத்தில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எத்தில். மெத்தில் எங்கே இருக்குது? எம். இது ரெண்டுமே சப்ஸ்டிடியூட்ஸ். ஆனால் எதை ஃபஸ்ட்டில் எழுதணும் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஈக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். செகண்ட் எக்ஸாம்பிள், இங்கே எத்தில் இருக்குது, இங்கே மெத்தில் மெத்தில். சி, நம்ம எத்திலுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாலும் நம்ம இந்த சைடு போகாமல் 1 2 3 4 5 6 அப்படின்னா இது லாங்கஸ்ட் லொக்கண்டில் வரும். இதுனா நியரஸ்ட் லொக்கண்டு. அப்போ இது எல்லாமே பக்கத்தில் நியரில் இந்த 3லேயே முடிஞ்சிடும். ஸோ வி ஸ்டார்ட் ஃப்ரம் இயர் 1 2 3 4 5 6. அப்போ சி 1 எத்தில் 2, 3. இங்கே 2லையும் மெத்தில் இருக்குது, 3லையும் மெத்தில் இருக்குது. அப்போ 2, நம்பர்ஸை பிரிக்க நம்ம ஹைஃபன் யூஸ் பண்ணுவோம், சாரி கமா யூஸ் பண்ணுவோம். அப்போ 2, 3 டைமெத்தில்
இது வந்து சைக்ளோ. அப்போ சைக்ளோ ஹெக்ஸ் 6 ane single bond. Third example, see here, look at the substituents here. Here one methyl, here one methyl. So in one, it's in one place, one position itself, two methyls are there, and here ethyl is there. See, if two or more substituents are present on the ring, number is being done according to the lowest set of locant rule. So இங்கிருந்து நம்ம we shall start the number 1 2 3 4 5. Now you see 2 ethyl 1 1 dimethyl cyclopentane. Look here. Here இதுக்கு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்? எத்திலுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அண்ட் நம்பரிங் வந்து பாருங்கள், டபுள் பாண்ட் இருக்குது, சப்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. அப்போ we shall number from here 1 2 3 4. எப்படி பார்த்தாலும் இது 4ல் தான் வரும். 1 2 3 4. இந்த சைடு வந்தாலும் இந்த சைடு வந்தாலும் 4ல் தான் வரும். ஸோ we can anyhow, பட் இந்த சைடு வந்தால் டபுள் பாண்டும் லோக்கண்ட் நம்பருக்கு வரும். ஸோ 1 2 3 4 4 ethyl hyphen 1 hyphen methyl cyclo hexone. இந்த டபுள் பாண்ட் எதில் இருக்குது? 1ல் இருக்குது. அப்போ 1 ene.